குடும்ப ஆலோசனையை குறித்து தான் இன்னைக்கு வசனங்கள் இருக்க போகுது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு நம்மளால் தெளிவா புரிஞ்சிக்க முடியுது. அல்லேலூயா. பொதுப்படையா சொல்ல போனோம்னா கர்த்தர் எதிர்பார்ப்பது நாம் யாவரும் நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஸோ நன்மை செய்வதை குறித்து தான் தொடர்ந்து நம்ம தியானிச்சுக்கிட்டே வரோம். அல்லேலூயா. நீங்கள் பாருங்க, இதை நான் வாசிக்கிட்டே இருக்கிறேன், என் கண்ணை அப்படியே டைரக்டாக ஃபஸ்ட்டு வசனத்துக்கு கூட்டு போயிட்டார். 1ஆவது வசனத்துலேருந்து வாசிங்கன்னா இதற்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, பேதுரு சொன்ன வார்த்தை அத்தனையும். ஆனால் நீங்கள் வாசிக்க நல்லா சேர்ந்து வாசிப்பீங்களா? அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய. ஒரு நிமிஷம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1ஆவது வசனத்திலிருந்து 7ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். இங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு செய்தி எதை சார்ந்திருக்க போகுதுன்னா குடும்ப ஆலோசனையை சார்ந்திருக்க போகுது. அல்லேலூயா. மறுபடியும் நான் ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். நானா இதை குறிப்பேடு எடுத்து நான் வரல, இது என்னை மீறி கர்த்தர் கொண்டு போன ஒரு விஷயம். அல்லேலூயா. பார்த்து அதை வாசிக்கும் போதே கர்த்தர் ஒரு விஷயத்தை நினைவூட்டினாரு. என்ன காரியம்னா, கர்த்தர் எப்பவுமே ஒரு விஷயத்தை என்ன சொல்றாரு, நீ வெளியே போய் ஊழியம் செய், அங்கே போய் ஊழியம் செய் எல்லாம் சொல்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. முதல்ல உன் ஊழியம் உன் நன்மை. சொல்லுங்க, முதல்ல உன் ஊழியம் குடும்பத்தில் இருக்கட்டும், உன் நன்மை செய்கிற புத்தி. அல்லேலூயா. ஊருக்கெல்லாம் நன்மை செஞ்சுட்டு அவர்கள் ஆதாயப்படுத்திட்டு குடும்பத்தை நஷ்டப்படுத்திட்டோம்னா சொல்லுங்க, நான் எதாவது லாபம் இருக்கா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆகையினால தான் இங்கே பேதுரு இந்த விஷயத்தில் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக மனைவிகளுக்கும் கணவர்களுக்கும் இங்கே ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்குறார். அல்லேலூயா. அதாவது இங்கே மேக்சிமம் எல்லாருமே மேரிட் பர்சன் தான், இல்லை மேக்சிமம் மைனாரிட்டியாக கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறீங்க. கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கடந்தவங்களும் இருக்கிறீங்க, ஒரு 50 வருஷம் கடந்தவங்களும் இருக்கிறீங்க. ஸோ அதாவது வாழ்ந்து முடிச்சவங்களும் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி உங்களுக்கு ஒரு வேளை வாழ்ந்து முடித்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு செய்தியாக இருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உபயோகப்படுத்தி கொள்றதுக்கு ஒரு செய்தியாக இருக்கலாம், இனி வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறவர்களுக்கு அது ஒரு பாடமாக அமையலாம். அல்லேலூயா. நான் இந்த கல்யாண வாழ்க்கையை எப்படி நான் பார்க்குறேன்னா ஒரு கடலுக்கு ஈக்குவலாக பார்க்குறேன். ஏன் நான் கல்யாண வாழ்க்கையை அதுக்கு ஈக்குவல் பண்ணுறேன்னா, கரையில் நின்று பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும். ஆசைப்படுறவங்க உங்களை எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு படகை வாங்கி 2500 ரூபா கொடுத்தா போதும், உங்களை என்ன பண்ணுவான், நடு கடலுக்கு கூட்டு போவான். இப்போ உங்களை எல்லாரும் நடுக்கடலுக்கு கூட்டு போய் நிப்பாட்டியாச்சு. இப்போ சொல்லுங்க, யாருக்கெல்லாம் கடல் ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கலையோ கடல் தான், அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அல்லேலூயா. ஏன் நடுக்கடல்ல போனவொடனே கடல் நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்கலன்னா, அந்த கடல் என்ன செய்யுது, வெளியே நின்று அழகான தோற்றத்தை கொடுத்த கடல் உள்ள போன பிறகும் பெரிய அலை வரும். ராட்சத அலைகள் என்ன பண்ணுங்க வரும், சுழல் வரும், வேர்ல்பூல் சுழல் வரும். இல்லை அப்படி தூக்கி வீசாட்டுற மாதிரிலாம் காரியங்கள் நடக்கும். அதை பார்த்தோன்னு நம்ம என்ன பண்ணுவாங்க? அதனால தான் நான் குடும்ப வாழ்க்கையை கடலுக்கு சமப்படுத்துறேன். அல்லேலூயா. ஆனால் இங்கே பேதுரு சொல்லி கொடுக்குற மெத்தடை ஃபாலோ பண்ணால் எவ்வளோ பெரிய அளவு வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சுழல் காட்டு அடித்தாலும் சரி, நம்ம படகு அழகாக போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கை என்கிற படகு அழகா போய்கிட்டே இருக்கும், தடுமாற்றமே ஆகாது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்த உடனே பேதுரு யாருக்கு ஆலோசனை கொடுக்குறாருன்னா, மிகவும்
உயரமான மிகவும் மதிப்பிற்குரிய மகா சகோதரிகளாகிய உங்களுக்கு தான். அல்லேலூயா. என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு? வெரி ஃபர்ஸ்ட் வேர்டு சொல்லுங்க. 3 விஷயங்களை பேதுரு சொல்லி கொடுக்கிறாரு. பெண்களாகிய உங்களுக்கு 3 விஷயங்கள், ஆண்களாகிய உங்களுக்கும் 3 விஷயங்கள் அடங்கியிருக்கு. பெண்களாகிய உங்களுக்கு 3 விஷயங்கள் என்னென்ன சொல்லி கொடுக்கிறாரு? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. பி சப்மிசிவ். சப்மிசிவ்னா எப்படி ஒரு மாஸ்டருக்கு சீடன் என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. இந்த அடங்கி இருக்கிறன்ற வார்த்தை பயன்படுத்துறதுனால தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த அடங்கி இருத்தல் என்பது அடிமைத்தனம் என்பதற்கான அர்த்தம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அடிமைத்தனம் என்பதான அர்த்தம் அல்ல. அது எதற்கு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் தலையாகிய புருஷனை யூ ஆர் மை லார்ட். சாரால் என்ன சொல்றாரு? என் ஆண்டவமாறு. அல்லேலூயா. அப்படின்னா உங்க மனசுக்குள்ள உங்க கணவனுக்கு எங்க இருக்கணும் பொசிஷன்? உங்க புருஷன் உங்களுக்கு யாரா இருக்கணும்? தலையா இருந்தாதான் கீழ்ப்படுகிற எண்ணம் வரும், இல்லைன்னா ஏறி மெரிக்கிற எண்ணம் வரும். இது நம்ம பைபிள் சொல்லி கொடுக்கல. நம்ம பைபிள் சொல்லி கொடுக்கறது என்னன்னா, மனைவிகளே உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. இந்த ஒரு காரியம் குடும்ப வாழ்க்கையில மாறுபட்டா சூழலை பார்த்து நீங்க பயப்படணும், அலையை பார்த்து நீங்க பயப்படணும், காற்றை பார்த்து நீங்க பயப்படணும். அல்லேலூயா. ஆனா கீழ்ப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. 2வது பேதுரு சொல்றார், வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். போதும். 2வது விஷயம், உங்க கணவன்மார் ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பு செய்யறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாங்க, சரியில்லாத காரியங்களை செய்யறாங்க, அதை நீங்க எப்படி மாத்தலாம்? நீங்க என்ன செய்வீங்க? சொல்லி புரிய வைப்பீங்களா? சரி, வேற என்ன செய்வீங்க? அடிச்சு புரிய வைப்பீங்களா? வேற என்ன செய்வீங்க? சண்டை போட்டு புரிய வைப்பீங்களா? வேற என்ன செய்வீங்க? கோச்சிக்கிட்டு புரிய வைப்பீங்களா? இல்லை, இன்னும் வேற என்ன செய்வீங்க? இதெல்லாம் நான் பார்த்தது. இன்னும் வேற என்ன செஞ்சு புரிய வைப்பீங்க? சாப்பாடு போடாமல் புரிய வைப்பீங்களா? இல்லை சமைக்காமல் புரிய வைப்பீங்களா? என்ன செய்து புரிய வைப்பீங்க? அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்து புரிய வைப்பீங்களா? பேதுரு சொல்றார், உன் புருஷனுக்கு நீ எப்படி புரிய வைக்கிறோன்னா, நீ வாயில சொல்றதுனால அவன் புரிஞ்சிக்க மாட்டான். நீ வாயில சொன்னீன்னா உனக்கு உதவுமே தவிர அவன் புரிஞ்சிக்க மாட்டான். உனக்கு சண்டை வருமே தவிர புரிஞ்சிக்க மாட்டான். உனக்கும் உன் புருஷனுக்கும் அதிகமாக பாடும் கஷ்டமும் இன்னும் சண்டை சச்சரவும் புரிதலுக்குரிய தன்மை உண்டாகாம போவோம். எப்பன்னா நீ வாயில சொல்ல சொல்ல அவனுக்குன்னா உண்டாகும், கோவம் வந்துகிட்டே இருக்கான். ஏன்னா தெளிவா ஒரு சிஸ்டத்தை கடவுள் வச்சுட்டாரு. என்ன சிஸ்டம்? நீ புருஷனுக்கு அடுத்தது. இதை நான் மறுபடியும் சொல்றேன், டிகிரேட் பண்ணி நான் பேசவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்காங்க. நம்ம பைபிள் சொல்ற சிஸ்டத்தை தெளிவா பேசுறேன். அல்லேலூயா. ஆண்களை கடவுள் பெண்களுக்கு மேலா தலையா படைச்சு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா அதனால டிகிரேட் பண்ணி சொல்லவே இல்லை கடவுள் எங்கேயும். நல்ல சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. நான் சொல்ல வரேன், கவனிங்க. ஸோ பெண்களை எங்கேயுமே அவர் என்ன பண்ணல, டிகிரேட் பண்ணி தாழ்த்தி பேசல. ஆனால் கடவுள் படைத்த சிஸ்டம் என்ன? ஆண்களை தலையா, அந்த தலைக்கு சரீரமா பெண்களை படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அந்த சரீரமானது தலைக்கு நிச்சயமா மதிப்பு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம சொந்த சரீரத்திலேயே மூளை என்ன பண்ணாது. என்னையா மூளை இல்லாம இது எல்லாம் வேல்யூவான விஷயம் தான். ஆமா தானே? கிட்னி வேல்யூவா? ஹார்ட் வேல்யூவா? உள்ள இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேல்யூவா? லங்ஸ் வேல்யூவா? எல்லாமே வேல்யூ தானே. மூளை இல்லைன்னா ஆமா தாங்களே. இதுதான் கடவுள் படைச்ச சிஸ்டம். அல்லேலூயா. ஆகையினாலதான் இந்த நியதியில மாற்றமே கிடையாது. நீங்கள் உங்க புருஷர்களுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அவர்களுக்கு பிற்பாடு தான் நீங்க. அல்லேலூயா. இது நீங்க என்கிட்ட சண்டை போட்டாலும் நான் இதுல எதுவும் பண்ணவே முடியாது. இதுதான் உண்மை. நல்ல சொல்லுங்களேன். சரி, 2வது காரியத்துக்கு வந்துருவோம். முதல்ல கீழ்பட்டு இருக்கணும். 2வது என்ன செய்யணும்னா, அப்ப எப்படி நீங்க அவங்களுக்கு இது தப்புன்னு புரிய வைக்கலாம் அப்படின்னா, உங்க நடக்கையில தான் அவர்களுக்கு இது தவறுன்னு என்ன பண்ண முடியும், உங்களால
புரிய வைக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க சண்டை போட்டாலும் சரி, கோச்சிக்கிட்டு போனாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, அவளுக்கு இது நீங்க தப்புன்னு புரிய வைக்க முடியாது. ஆனா அவங்கள நீங்க எப்படி மாத்தலாம்னா வேற வழியிலன்னு வர வைக்கலாமே ஒழிய அவங்க மாற மாட்டாங்க. அப்ப மாற்ற வரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? அதற்கான வழியையும் பேதுரு இங்க சொல்லி கொடுத்துட்டாரு. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் ஒரு நிமிஷம். இப்ப ரெண்டு விதத்தை இங்க காட்ட போறாரு. விதத்தை என்ன காட்டுறாரு? உன்னுடைய வெளிரங்கமான அழக இல்ல, இந்த அழகா பொட்டு வச்சோ இல்லை வந்து நல்ல பவுடர் பூசியோ லிப்ஸ்டிக் போட்டோ அப்புறம் வந்து நல்லா தலைவாரி பின்னி இல்லை தலை பின்னி சொல்லுற தலை பின்னி பூவை வச்சு உன் கணவன்மாருக்கு அதெல்லாம் வச்சு நீ என்ன செய்ய முடியாது. அப்போ ஒருவேளை உங்கள் அழகில் மயங்கி வேணா நிற்பாரு ஒழிய உண்மையான மாற்றலாங்க வராது. நல்லவர் அல்லையே சொல்லுங்களேன். அப்போ எப்போ அந்த மாற்றம் வரும் தெரியுமா? வெளியே இருக்கிற அழகு தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அழகு வேண்டான்னு பேதுரு சொல்லவே இல்லை. அது தேவை. பட் அது சேஞ்ச் உண்டாக்காது, அது மாற்றத்தை உண்டாக்காது. எது மாற்றத்தை உண்டாக்கும்னா இன்னர் அழகு தான் உங்க கணவனை மாற்றத்தை உண்டாக்கும். அல்லது அந்த இன்னர் அழகு என்ன? அந்த அழகு எது அப்படின்னா இங்க சொல்லி இருக்கிறாரு. அடுத்த வசனம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி. போதும். என்ன அழகது? அழியாத அலங்கரிப்பு. என்ன அழகது? சாந்தமும் அமைதல். சாந்தம் என்கிற ஃபேர் அண்ட் லவ்லி, அமைதல் என்கிற ஃபவுண்டேஷன், இது ரெண்டும் போட்டா அழகா இருக்கும். ஆமா தானே? நம்ம ஆமா தானே? கரெக்ட் தான் நான் சொல்றது. அப்ப இந்த ஃபேர் அண்ட் லவ்லியும் ஃபவுண்டேஷனும் போட்டா உங்க ஹார்ட் அழகா தெரியும். ஹல்லேலூயா. இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஃபவுண்டேஷனை பார்த்து உங்க புருஷன் தன்னால வழிக்கு வந்துடுவார். ஹல்லேலூயா. நீங்க எந்த ஆட்டத்தையும் போடவே வேண்டாம். தெளிவா பேதுரு சொல்லிட்டு இருக்கிறார். சாந்தமா இரு, அமைதலா இரு. ஹல்லேலூயா. நீதிமொழிகள்ல சாலமோன் இப்படியா சொல்றாரு, வாயாடியான பொண்டாட்டி கூட இருக்கிறத விட ஓட்டுக்கு மேல ஏறி போய் ஒரு மூளையில படுக்கிறது அக்கடான இருக்கு. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்சன். யாரு? பொண்டாட்டிகளை பார்த்தவர். அவர் பொண்டாட்டியை பார்த்தவர்ல, பொண்டாட்டிகளை பார்த்தவர். வித்தியாசமான பெண்களுடைய குணங்களை அறிஞ்சவர். அவர் சொல்லிட்டாரு, யாரு கூட வாழ முடியாதான். அப்படி பேசுறவங்க கிட்ட, ஆக்சுவலா அப்படி பேசுறவங்க கிட்ட நல்லது தெரியும், நல்லது தான் பேசுவாங்க. கபடா பேச மாட்டாங்க, நன்மைக்கு தான் பேசுவாங்க. ஆனா அங்க என்ன பிரயோஜனம்? சொல்ல வருது புரியுதா உங்களுக்கு? பேசுறது ரைட்டு தான். கடன்னு வாயாடுறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லது தான் நிறையா இருக்கும், நன்மைக்குரியது உள்ள இருக்கும். ஆனா அது பிரயோஜனப்படாது. நான் சொல்றது எத்தனை பேர் விளங்கிக்க முடியுது? அப்போ உங்க கணவனை ஆதாயப்படுத்தணும்னா வாயாடுனா கட்டாயம் ஆதாயப்படுத்த முடியாது, அலறலா பேசினா ஆதாயப்படுத்த முடியாது. அதுக்கு மாறாய் கடவுள் சொல்லி கொடுக்கிற ரெண்டாவது நல் ஆலோசனை என்னன்னா ஃபேர் அண்ட் லவ்லி ஃபவுண்டேஷன். அந்த அழகு எங்க இருக்கணும்? ஹார்ட்ல இருக்கணும். ஹல்லேலூயா. வெளிப்புறமான அழகு தேவை, ஆனாலுமே உள்புறமான அழகு தான் மாற்றத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது பேதுரு ஒரு எடுத்துக்காட்டோட பேசுறார். தொடர்ந்து வாசிங்க. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படி பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்து, இப்படி ஆதியில ஒரு லேடி இருந்தாங்க, தேவனிடத்துல நம்பிக்கையா ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்க யாரு அப்படின்னா தொடர்ந்து வாசிங்க. நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், இங்க சாராளை ஒரு எக்ஸாம்பிளா சொல்றார். நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, இங்க ஒரு ரெண்டு விஷயம் அடங்கியிருக்கு. சாராள் கிட்ட ஒரு குட் கேரக்டர் இருந்துச்சு. என்ன கேரக்டர்னா, ஆபிரகாம் தப்பான விஷயத்தை சொல்லும் போது கீழ்ப்படிஞ்சா, நல்ல விஷயத்தை சொல்லும் போது கீழ்ப்படிஞ்சா. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எப்படி அப்படின்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது, வாசி. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபொழுது இப்ப என்ன சொல்றான் ஆபிரகாம்? அது உண்மையா பொய்யா, நல்லதா கெட்டதா, என்னன்னு சொல்லலாம்? அத தேவ மனுஷன் தான், கர்த்தருக்கு பயப்படுற ஒரு ஆள் தான். இங்க என்ன பண்ண சொல்றான்? பொண்டாட்டியா இருக்கிற சாரால என்ன சொல்றான்? சகோதரின்னு சொல்றான். அல்லேலூயா. ஆக்சுவலா இங்க ஆபிரகாம் சூழ்நிலையை பார்த்து பயந்தது அந்த விஷயத்த சொல்றாரு. அல்லேலூயா. இவர் பயந்துட்டார். இந்த அம்மா ஆக்சுவலா என்ன செய்யணும்? நீங்க அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிருப்பீங்க? கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கைக்குள்ள சாராளா நீங்க என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? இப்ப இப்படியா பேசுவீங்க? உண்மையா? ஏன்பா இப்படி என்ன போய் சொல்ற? அப்படியா பேசுவீங்க? ஏங்க அவன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா? அத நல்லா தங்கச்சின்னு சொல்றாரு. பொண்டாட்டிய தங்கச்சின்னு சொல்றாரு. நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? செஞ்சு காட்டுறீங்களா? இதெல்லாம் சொல்ல முடியாதியா, வந்து பாருங்கன்றீங்களா? ஆனா சாராள் என்ன செய்தாங்க தெரியுமா? அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. சொல்ல முடியல நான் ஒன்றும். அதுக்கு அப்படியே என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தார்கள். தப்பு தான், தவறு தான், அவ சொல்ற ஆலோசனை தவறு தான். ஆனாலுமே சாராள் இங்க கீழ்ப்படுகிறாங்க. அதற்கு மாற ஒரு விஷயத்தை செய்யறாங்க. அது இங்க சொல்லப்படல. யாசேரின் ஞான புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. இதுல பைபிள்ல சேர்க்கப்படல அந்த புஸ்தகம். ஆனா அதுவும் ஆதியாகமத்துக்கு ஈக்குவலான ஒரு புஸ்தகம், ஞான புஸ்தகம், யாசேரின் ஞான புஸ்தகம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, சாராள் தேவனிடம் வேண்டினான்னு சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. ஆனா சூழ்நிலையை பார்க்குறாங்க, சூழ்நிலை சாதகமா இல்லை. சரி கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும்னு பார்க்குறாங்க. ஆனா அந்த பொய்யை அவங்களால ஏத்துக்க முடியல. அந்த ஏத்துக்க முடியாத தன்மை இருந்த உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா கடவுளை நோக்கி ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. அது இங்க சொல்லப்படலை, ஆதியாகமத்தை சொல்லப்படல. ஆனா யாசேரின் ஞான புஸ்தகத்துல அது எழுதப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஜெபம் பண்றாங்க. ஜபித்து முடித்த பிறகு கர்த்தர் அங்க வேலை செய்யறாரு. அல்லேலூயா. இவங்க போராடல. நம்ம சொன்னோம்ல, சண்டை போடுவோம், இல்லை கேள்வி கேட்போம், எப்படி நீ அதை சொல்லுவ, அதுனா சூழ்நிலைக்காக என்ன அப்படி நீ விட்டு கொடுத்துருவியா, அப்படின்லாம் நம்ம சண்டை போடாம அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? ஜெபம் செய்யணும். அல்லேலூயா. கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா கடவுள் வேலை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கடவுள்கிட்ட நீங்க வேண்டுனீங்கன்னா கடவுள் நன்மை செய்வார்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கடவுள்கிட்ட சொன்ன காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா நீங்க நம்புறீங்களா? அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்னா கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியே சாராள் என்ன செய்தாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நடந்தது என்ன? இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீ மிகுந்த அழகுள்ளவர்கள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். இங்க கடவுள் வேலை செஞ்சிட்டாரா? சொல்லுங்க. இவ வாதாடல, கணவன் சொன்னதையும் கீழ்ப்படிஞ்சு செஞ்சிட்டா. கீழ்ப்படிஞ்சு செஞ்சதுனால கட்டாயமா ஆபிரகாம் சாராளுக்கு என்ன உண்டாயிருக்கும்?
ஆபிரகாமுக்கு சாராள் மேல என்ன உண்டாயிருக்கும்? சொல்லுங்க, ஃபேக்டை சொல்லுங்க. எது எப்படி கஷ்டமா இருக்கும்? அன்பு பெருகி இருக்கும். ஏன்? நான் சொன்னது அப்படியே என் பொண்டாட்டி. இதுதான் ஒரு ரகசியம். அல்லேலூயா. மூணாவது ரகசியம் நீங்களும் நான் கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உங்க புருஷன் ஒரு வேளை தப்பு செய்ய சொன்னா கூட என்ன பண்ணுங்க? வேதத்துக்கு புறம்பா இருக்குதா? நான் வேதத்துக்கு புறம்பாலாம் பேசல. அல்லேலூயா. சாரால் பண்ணாத பண்ணுங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. கீழ்ப்படிந்து அமைதலாய் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த தப்பான வேலை நடக்காதபடி கர்த்தர் பார்த்துக்குவார். நடந்துதா? அது சொல்ல, நடந்துதா? பார்வோனுக்கு விரோதமாக என்ன உண்டாச்சு? வாதை நோயை கர்த்தர் எழுப்பி அனுப்புற. அவன் அலண்டு போய் திரும்ப சாரால, ஏன்டா என்கிட்ட பொய்ய சொன்னேன்? அடா பாவி மனுஷா, நீ முன்னாடியே உண்மையை சொல்லியிருந்தா எனக்கு ஏன் இந்த வாதை? தயவு செய்து உன் பொண்டாட்டி என்ன பண்ணு, ஊட்டிட்டு போயிரு. நான் கொடுத்த பரிசுகளை என்ன பண்ணு. பார்த்தீங்களா, ஒரு வேலை செஞ்சா எவ்வளோ நன்மை உண்டாகுது. அல்லேலூயா. அதற்கு மாற நீங்க தர்க்கம் பண்ணினீங்களா, நீங்க போராடினீங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? குடும்பம் பிரியப்படும், பிரச்சனை வரும், சமாதானம் இல்லாம போகும். நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. தப்புங்கிறத உணர வைக்கிறது யார் வேலை நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி. தப்புங்கிறத உணர வைக்கிற வேலை யார் வேலை? சத்தமா சொல்லுங்க, யார் வேலை? கர்த்தருடைய வேலை. மாறுதலை கொடுக்கிறது அவர் வேலை. நமக்கு கொடுத்த வேலையை நம்ம சிறப்பாக செய்வோம். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு, ஃபேர் அண்ட் லவ்லிய ஃபவுண்டேஷனை போட்டுன்னு அமைதியாரு. அப்படின்னா என்ன? சாந்தமாயும் அமைதலாயும் இரு அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இது பெண்களுக்கு கொடுத்த 3 ஆலோசனை. ஃபர்ஸ்ட் ஆலோசனை என்ன? ஏன் இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க? யாருக்கும் செய்யணும்லாம் ஆசை இல்லையா? கொஞ்சம் நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமாம், நான் பாருங்க, நான் மறுபடியும் சொல்லிட்டேன். உங்களுக்குன்னா நான் அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அல்லேலூயா. நான் அதனால தான் முன்னாடியே சரண்டர் ஆகிட்டேன். இந்த வார்த்தை எந்த கிடையாது, ஆவியானவர் பேதுரு மூலமாக எழுதி வச்ச வார்த்தை. அல்லேலூயா. அதை இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு நினைவு பற்றினா நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். அவ்வளோதான். அல்லேலூயா. நல்ல இல்லையா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க பார்ப்போம். என்ன மனைவி மார்களுக்குள்ள என்ன இருக்கணும்? பெண்களுக்குள்ள என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல் இருக்கணும். 2வது அமைதல் இருக்கணும். அமைதலா என்ன இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? சாந்தமும் அமைதலுமா இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்க நினைக்கிறது நடக்கும். அல்லேலூயா. அதற்கு மாறா எது செஞ்சாலுமே நம்ம நினைக்கிறது நம்ம நடக்காது. அது ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகும். 3வது விஷயம், உங்க புருஷன் எதை சொன்னாரோ அது தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் அப்படியே கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. புருஷன் எது சொன்னாலும் ரைட்டு சொல்லுங்க பாப்போம். 3வது என்ன செய்யணும்? சாராள் செய்தது போல என் புருஷன் எது செய்தாலும் அது ரைட்டு தான். அல்லேலூயா. உங்களுக்கு தப்பா தெரிந்தா கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காருங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்குவார். நல்ல இல்லையா சொல்லுங்க. இப்படியாய் நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்க கணவன்மார்களை நீங்க பிரயோஜனப்படுத்திக்குவீங்க. நல்ல இல்லையா சொல்லுங்களேன். இந்த விஷயத்துல எது மாறுபட்டாலுமே சரி சண்டை வரும். எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க? இதை கட்டாயமா போராட்டம் வரும், ஈகோ ப்ராப்ளம் வரும், கிளாஷ் உண்டாகும். அல்லேலூயா. சரி, இப்ப ஆண்கள் பக்கம் வந்துட்டார் பேதுரு. 3 விஷயங்கள் இங்க பேதுரு சொல்லி கொடுக்குறாரு. என்னென்ன விஷயம்? கணவன்மார்களே, உங்க பெண்ஜாதி பலவீனமான பாண்டோங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க, புரிந்து கொள்ளுங்கள். முத ஆலோசனை. 2வது ஆலோசனை, நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழுங்கள். முத ஆலோசனை என்ன? புரிந்து கொள்ளுங்கள். உங்க மனைவி பலவீனமான பாண்டம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். 2வது எதை புரிந்து கொள்ளணுமா? சொல்லுங்க. விவேகமா. அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். விவேகத்தோடு அவளோடு வாழ்ந்திருங்கள். ஓகேவா? 3வது வார்த்தை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். நல்ல ஒரு சொல்லுங்க.
ஐயா மாதிரி நல்லவர் இல்லையா சொல்லுங்க. இங்க வாழ்ந்து முடிந்தவங்களும் இருக்கிறீங்க, வாழ்றவங்களும் இருக்கீங்க, நீ வாழ போறவங்களும் இருக்கிறீங்க. நல்லவர் இல்லையா சொல்லுங்களேன். வாழ்ந்து முடிந்தவர்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா நீங்க வாழ போறவங்களுக்கு புத்தி சொல்லணும். வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வார்த்தை வருதுன்னா அதை கொண்டு வாழ்ந்து காட்டுங்க. வாழ போவர்கள் இதை கற்றுக்கொண்டு இனி வாழ போறீங்கன்னா அதை கொண்டு பிரயோஜனப்படுத்திக்கோங்க. அல்லேலூயா. ஸோ 3 விஷயங்கள் பேதுரு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன விஷயங்கள்? 1, பாண்டங்கிறத அந்த வார்த்தை முக்கியம், விட்டுறாதீங்க. புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் நமக்கு வேணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவங்க பலவீனமான பாண்டங்கிறத எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறது. சரி, சூப்பர், வெரி குட். உங்க மனைவி பலவீனமா இருக்கும்போது அதை அவங்களால செய்ய முடியலையே, நாம இந்த வேலையை அவங்களுக்கு செய்து கொடுத்தா அவங்களுக்கு அது உதவியா இருக்குமேனு அந்த புரிதலை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அல்லேலூயா. பெண்களையும் நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புரிந்து கொண்டு அவங்க பலவீனமான ஒரு ஆளு, நம்மளை போல ஸ்ட்ராங்கா திங்க் பண்ற ஆளு கிடையாது. ஆமா, திங்க் பண்ற ஆளு கிடையாது. சில நேரங்கள் அவங்க பலவீனமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் பலதரப்பட்ட எமோஷன்ஸ் அவங்களுக்கு. நம்மளுக்கு எப்படி தெரியுமா? போனா போவோம், திரும்பி நில்றானா திரும்பி நிற்போம். அது கடவுள் நம்மளுக்கு பச்சை சிஸ்டம். நம்மளால பலதரப்பட்ட வேலையை கொடுத்தா நம்மளால என்ன பண்ண முடியாது? செய்யவே முடியாது. அவங்கள விட்டீங்கன்னா எல்லா வேலையும் செய்வாங்க ஒரே நேரத்தில். அப்ப அப்படி அது மாதிரி அவங்களுக்கு எமோஷன்ஸ் எப்படிதான் பலதரப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. அவங்க எதுக்கத்தாலும் என்ன பண்ணுவாங்க? டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க, அழுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாத கண்ட்ரோல் பண்ற தியானி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு நம்மிடம் சொல்றாரு, உங்களுடைய பெண்ஜாதியினுடைய பலவீனத்தை புரிந்து கொள்ளுங்கள், அண்டர்ஸ்டாண்டபிளா இருங்க. இப்ப எதுக்கு இவங்க இதை செய்யறாங்க? என்னுடைய பொண்டாட்டி இப்ப எதுக்கு இதை செய்யறாங்க? புரிஞ்சுக்காங்க. இப்ப எதுக்கு இப்படி பேசுறாங்க அதை புரிஞ்சுக்காங்க. அல்லேலூயா. அப்படி நம்ம நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அல்லேலூயா. நம்ம பல நேரம் மிஸ் ஆகுறது எங்க தெரியுமா? அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். நம்மளுக்கு வேண்டியவைகள் பிரகாரம், நம்ம ஆசைப்படுறது பிரகாரம் அவங்களை என்ன செய்வோம்? வளைச்சி நெளிய பார்ப்போம். அப்படி நெளிய பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? உடஞ்சிரும். அல்லேலூயா. அதனால தான் இந்த வார்த்தை எடுத்தவொன்னு பயன்படுத்துறாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடங்க. பிள்ளைங்களா தெரிஞ்சுக்காங்க. சரியா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணிக்காங்க? உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு நீங்க என்ன பண்ணணும்? புரிந்து கொண்டு நடக்கணும். அறிவா ஞானமா நடக்கலைன்னா நாம கட்ட போற பொண்டாட்டி என்ன செய்யும்? மதிக்க மாட்டாங்க. வாழ்க்கை நல்லா இருக்காது. அது வேற மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றனால தான் பேதுரு சொல்றாரு, ஞானத்தோடு என்ன பண்ணுங்க? அவளோடு வாழ்ந்துருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அறிவு இல்லைன்னா கடவுள் சமூகத்தில், ஆண்டவரே குடும்பத்தை நடத்துவதற்கான ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. கர்த்தர்கிட்ட கேட்ட கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க. ஒருவன் ஞானத்தில் அதை சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்வான். வசனம் நிச்சயம் தானே. ஒருவேளை அதுல குறைவா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? ஞானத்துல வளரும். 3வது விஷயம், அவளுக்கு செய்ய வேண்டிய கணத்தை கட்டாயமா செய்யணும். இங்க கடவுள் சொல்லிட்டாரு, நான் அவங்களுக்கு ஆண்டவன்மார், நான் மாஸ்டர், அதனால நான் சொல்றதுதான் அது கேட்கணும். என் வார்த்தைக்கு மிஞ்சி அது நடக்கக்கூடாது. அது இது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாதான். நல்லவர் இல்லையா சொல்லுங்களேன். அப்ப என்ன செய்யணுமா? அவளுக்கு செய்ய வேண்டிய, உங்களுக்கு என்ன செஞ்சா ரொம்ப பிடிக்கும்? உங்க பெண்டாட்டிகள் உங்களுக்கு செய்யற காரியத்துல என்ன செய்யாதீங்க? குறை செய்யாம பா சூப்பர். இதெல்லாம் பேதுரு நமக்கு சொல்லி கொடுக்கறதான காரியம். நல்லவர் இல்லையா சொல்லுங்களேன். இதை என்ன செய்யணும் தெரியுமா? இது என்ன செய்யணும் தெரியுமா? இங்க நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களும் வாழ்ந்து முடிந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குங்க? குடும்பத்தினுடைய அந்த சூழல் இப்ப எப்படி இருக்கு? நீங்க தான் சொல்லணும். இப்பத்தி செஞ்சுரியில, இப்பத்தி நாட்கள்ல குடும்ப வாழ்க்கை என்பது எப்படி இருக்கு? உங்களை வச்சும் சொல்லலாம், நடக்கிறத வச்சும் சொல்லலாம். சொல்லுங்க, எப்படி இருக்கு? என்னென்னலாம் இல்லை மைனஸை சொல்லுங்க பாப்போம் கொஞ்சம். ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்குல்ல, கல்லானாலும் கணவன், புல்லானாலும்
புருஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி தெரியுமா ஆச்சு? கல்லானாலும் கணவன்லாம் கிடையாது. நீ கல்லானின்னா புல்டோசரை வச்சு வச்சிருவாங்க. நீ புல்லானின்னா புல்லு வெட்டுற மிஷினை வச்சு டட்டன்னு புல்ல வச்சு வெட்டிடுவாங்க. காசு இருந்தா போதும். அல்லேலூயா. இப்பெல்லாம் நம்ம கமிட்மெண்ட்டே கிடையாதுயா. ஈஸியாக வெட்டி போட்டு என்ன பண்ணினே இருக்கிறாங்க. அதுவும் பாருங்க, முன்னாடியெல்லாம் இதில் சகோதரிமார்கள் என்ன செய்வாங்கன்னா தயக்கம் அடைவாங்க, பயப்படுவாங்க, குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் பயப்படுவாங்க. அதனால தான் ஆக்சுவலாக அமைதியாக இருந்தாங்க. ஆமாம் தானே? நாட்கள் அவ்வளோ உபத்திரவங்களை தாங்கிட்டு வேதனைகள் தாங்கிட்டு எதுக்கு அமைதியாக இருந்தாங்கன்னா, அப்பா அம்மா என்ன சொல்லி அமைச்சிருப்பாங்க? அடங்கி அங்கே இரு, என்ன ஆனாலும் என்ன பண்ணாத, வீட்டுக்கு வராத, காலை வைக்காத, உன் புருஷனோடு சேர்ந்து வர்றதுன்னா வா, இல்லைனா இது எப்பத்தி டீச்சிங்? இது 40-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டீச்சிங். இப்போதி டீச்சிங் என்ன? வந்துருமா பண்ணிக்கலாம். 60,000 ரூபா இருந்தால் போதும், இல்லை வெட்டி விட்டுக்கலாம், வேற ஒரு ஆள் என்ன பண்ணிக்கலாம். நம்ம வேதம் சொல்கிற அந்த கட்டிங் என்னன்னா, டிவோர்ஸ் பண்ணுற ஒரு மெத்தட் என்னன்னா, 2 விஷயத்துக்கு தான் டிவோர்ஸ் பண்ணணும். ஒன்று, உன் கணவன் வேசித்தனம், கணவனோ மனைவியோ ஆணோ பெண்ணோ வேசித்தனத்தினால சிக்குண்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணலாம்? வெட்டி விடலாம். இல்லை தேவையற்ற பழக்கம், அவங்கள மாற்றவே முடியல, பைத்தியகாரத்தனமாக இருக்காங்கன்னா அவங்கள என்ன செய்யலாம்? இந்த 2 விஷயத்தை தவிர மரணம், 3வது மரணம், இதை பிரிக்கலாம். அதை தவிர்த்து வேற எந்த ரீசனுக்காகவும் என்ன செய்யக்கூடாது. இப்போ இருக்கிற காலம் எப்படி இருக்குதுங்க? ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிக்கிறாங்க? வெட்டிக்கிட்டு இஷ்டம் போன வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. நல்ல ஒரு அலையில சொல்லுங்களேன். கடவுள் வைத்திருக்கிற நியதிக்கு மாற என்ன பண்ணுறாங்க? செய்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கணவன் 2 மனைவி வச்சுக்கலாம் அப்படின்னும் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கணவன் 5 மனைவிகளை வைத்துக்கலாம் அப்படின்னும் போகிறாங்க. இஷ்டம் போல என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க? வேதத்துக்கு புறம்பா காரியங்கள் முன்னாடி எங்கெங்கேயோ மறைவா நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ எப்படி நடக்குதுன்னா, பகிரங்கமா, பயங்கர ஓப்பனா, சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிற லெவலுக்கு என்ன பண்ணுதுங்க? சொல்லுங்க, என்ன நடக்குதுங்க? நடந்தேறுகிறது. அல்லேலூயா. இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதில் இருந்து நம்முடைய பின்வரும் சந்ததிகள் காப்பாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நல்லவர் அல்லையா சொல்லுங்க. இந்த வார்த்தை எதுக்கு பெரியோர்களாகிய உங்களுக்கு இது வருது அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் போதிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. நல்லவர் அல்லையா சொல்லுங்க. எப்பேற்பட்ட பெற்றோராய் நீங்கள் இருக்கணும்னா, நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீச்சிங் இருந்துச்சுன்னு. என்ன டீச்சிங்? என்ன ஆனாலும் பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உன்னுடைய புகுந்த வீட்டில் தான் நீ என்ன பண்ணணும்? இருக்கணும். உங்க ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, என்ன ஆனாலும் உன் பொஞ்சாதியை கைவிடாம காப்பாத்துப்பா. அல்லேலூயா. இதை தான் பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வாழ்ற வரைக்கும் தான், கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீங்க வாழ்ற வீடு, கல்யாணத்துக்கு பிறகு புகுந்த வீடு தான் அதோட வீடு. அதை சொல்லிக் கொடுங்க ஆணித்தரமா. திரும்ப உங்க பாசத்தை பரிவலை என்ன பண்ணாதீங்க, அங்க போய் காட்டாதீங்க. அப்படின்னா என்ன செய்யறோம் தெரியுமா? நாம கடைசி வரைக்கும் நம்ம புயத்துல பிள்ளைங்களை வச்சிருக்கிறோம். நம்ம புயம் எவ்வளவு நாள் இருக்கும்? உங்க புயம் பெலன் எவ்வளவு நாள் இருக்கும்? சொல்லுங்க, எவ்வளவு நாள் இருக்கும்? 60 வச்சுக்கலாமா? ஒரு 70 வச்சுக்கலாமா? சொல்லுங்க. 40 இல்லை, குறைஞ்சினே போகுது. அவ்வளோ நாள் தான் உங்களால் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன சாகும்போது உங்கள் பிள்ளைங்க கூட கொண்டு போயிருவீங்களா? இல்லை, உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைங்க வாழணும்ல. அப்படின்னா நீங்கள் நான் என்ன செய்யணும்னா, அந்த பலன் என்னிடம் இல்லை, என்னை சார்ந்து நிற்காத, கர்த்தரை சார்ந்துரு. எதற்கு வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? கல்யாணத்துக்கு பிறகு அந்த ஆணும் பெண்ணும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுங்க? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? கல்யாணத்துக்கு பிறகு நான் சொல்றது, கல்யாணத்துக்கு பிறகு அந்த ஆணும் பெண்ணும் என்ன பண்ணப்படணும்? அப்பா அம்மாவை விட்டு பிரிந்து இருக்கணும். கைவிடக்கூடாது, பிரிந்து இருக்கணும். அல்லேலூயா. மனைவியோடு கணவன் சேர்ந்திருக்கணும், கணவனோடு மனைவி. இது கடவுள் உருவாக்கின ஒரு சிஸ்டம். அல்லேலூயா. இதுல நாம மாற்றத்தை உண்டாக்கணும்னா வாழ்க்கை மிசரபிள் ஆயிரும், வாழ்க்கை கடினமாயிரும். கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க போன அப்புறம் என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியாம போயிடும். நல்லவர்களே சொல்லுங்களேன். பிள்ளைகளை வைத்திருந்தீங்கன்னா இதுல ஜாக்கிரதைப்படுங்க. கல்யாண வயதுல பிள்ளைகளை வைத்திருந்தீங்கன்னா ஜாக்கிரதைப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க. அழகா பேதுரு நமக்கு உண்டான ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லி கொடுத்திருக்கிறார். பெண்கள் என்ன செய்யணும்? டக்குன்னு சொல்லி முடிச்சிருங்க.
கணவன்மார்களுக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது சாந்தமா இருக்கணும். அப்புறம் அமைதலா இருக்கணும். மூணாவது என்ன சொன்னாலும் தலையாட்டணும். அல்லேலூயா. ஐயா நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன செய்யணும்? எவ்வளவு டான்டான்னு சொன்னாங்க, எப்படி அசிங்கப்படுத்துறீங்க? சொல்லுங்க, என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். சூப்பர். பலவீனத்தை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விவேகத்தோட வாழ்ந்திருக்கணும், அவங்க கூட ஞானமா வாழ்ந்துக்கணும். மூணாவது அவங்களுக்கு தர வேண்டிய கணம் அன்பை கட்டாயமா கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. இதுல எது மாற்றம் உண்டானாலுமே நம்ம வாழ்க்கை பயணம் எல்லாம் இருக்கு. முதல்ல வாழ்க்கை பயணம் எல்லாம் அதிர்ந்து உடைங்கிற நேரம் வந்துடும். அப்புறம் அல்லேலூயா. இதுல எது மாற்றம் உண்டானாலுமே நம்ம வாழ்க்கை பயணம் என்ன பண்ணும்? ஆட ஆரம்பிச்சிடும். அலைக்கு பயப்பட ஆரம்பிச்சிடணும். வேர்ல்புலுக்கு பயப்பட ஆரம்பிச்சிடணும். காற்றுக்கு பயப்பட ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. எப்ப பயப்படாம நிக்கலாம் தெரியுமா? பேதுரு சொல்லி கொடுத்த அத்தனையும் நான் பின்பற்றும் பொழுது எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் எங்க சொல்றாருல்ல, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்ய பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? அல்லேலூயா. நன்மையை உங்கள் குடும்பத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு விரோதமாக எந்த தீமையும் யாரும் செய்ய முடியாது. எத்தனை ஏற்றுக்கிறீங்க? ஸோ